மக்களே வணக்கம். நம்ம விஜய் ஆண்டனி சுவாசிகா நடிப்புல டைரக்டர் சசி இயக்கத்துல வெளிவந்திருக்கிற நூறுசாமி படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. விஜய் ஆண்டனியும் டைரக்டர் சசியும் பிச்சைக்காரன் படத்துக்கு அப்புறம் இதுல 2வது முறையா இணைஞ்சிருக்காங்க. அப்ப பிச்சைக்காரன் 2 ஆமா அது விஜய் ஆண்டனியே தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்லாம் காரணம் கேட்காதீங்க, ஏன்னா தெரியல. என்னதான் பிச்சைக்காரன் படத்துல வர 100 சாமிகள் பாட்டையே டைட்டில வச்சிருந்தாலும் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. படத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? போலாம். இந்த படத்தோட ட்ரெய்லரோட ஷாட்லயே கதையை சொல்லியிருப்பாங்க. அம்மாவை தெய்வமா பார்த்தா பிச்சைக்காரன், அதே அம்மாவை மனுஷியா பார்த்தா நூறுசாமி. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, தன்னோட 2 பசங்களும் ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ்லேயே கணவனை இழந்து விதவையாகிறாங்க செல்வி, நம்ம சுவாசிகா. ஒரு வழியாக அடித்து பிடிச்சி 2 பசங்களையும் காலேஜ் சேர்த்ததுக்கப்புறம் மறுமணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வருது. செல்வியோட இந்த முடிவு மூத்த பையன் பாஸ்கருக்கு தெரிய வர்றப்ப அவனால் இதை ஏற்றுக்க முடியல. இதை ஜீரணிக்க முடியாமல் அம்மா மேலே ரொம்ப கோவப்பட்டு குடிச்சிட்டு படிக்காமல் சுற்றிட்டு இருக்கான். பையனோட இந்த நிலைமையை பார்க்குற செல்வி மறுமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து அவனை நல்லா படிக்கவும் சொல்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் ஒரு 5 வருஷம் கழித்து மூத்த பையன் பாஸ்கரோட முடிவு மாறுது. இப்போ தன்னோட அம்மாவை மறுமணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. எப்படியாவது அவங்க அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு தீவிரமாக முயற்சி எடுக்கிறான். இந்த முயற்சி ஜெயிச்சுதா? அவங்க அம்மாவுக்கு மேரேஜ் நடந்துச்சா? இதில் விஜய் ஆண்டனி எங்கே வராரு? இதில் இந்த சமூகம், கிராமத்தோட பார்வை அவங்களை எப்படி பாதிக்குது அப்படின்றது தான் நூறுசாமி. நம்ம எல்லாரும் அம்மாவை ஒரு தெய்வத்துக்கு நிகராக வச்சு பார்க்கறதுனால அவங்களும் மனுஷி தான், அவங்களுக்கும் சில தேவைகள் இருக்கும் அப்படின்றதையும் மறந்துடுறோம். அதையே ஒரு கோர் ஐடியாவாக எடுத்துக்கிட்டு அதில் மறுமணம், ரீமேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த கலந்து நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற விதமாக ஒரு படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் சசி. இது உண்மை கதை அப்படின்னு ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. அதனாலேயே படம் முடிஞ்சு வெளியே வரப்ப அப்பா இப்படி ஒரு விஷயம் உண்மையாகவே நடந்திருக்கா அப்படின்னு நம்மளை ரொம்பவே நெகிழ வைக்குது. என்னதான் விஜய் ஆண்டனி சுவாசிகா அப்படின்னு டைட்டில் கார்டு போட்டிருந்தாலும் படம் மொத்தத்தையும் சுவாசிகா தான் தாங்குறாங்க. அவங்களோட கேரக்டர், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ஃபினாமினலாக இருந்துச்சு. சமீப காலத்தில் வந்த பெண் கதாபாத்திரங்களே முக்கியமான கதாபாத்திரமா எனக்கு தோணுச்சு. இனி வரும் காலங்களில் இது பேசப்படும்னு நினைக்கிறேன். விஜய் ஆண்டனி எப்போ வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்டர்வெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் படத்துக்குள்ளேயே வராரு. பட் அவரோட கேரக்டரும் பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டைலாக்ஸும் சுச்சுவேஷன்ஸும் தான். சுச்சுவேஷன்ஸ் எழுதிட்டு டைலாக் எழுதுனாங்களா இல்லை டைலாக் எழுதிட்டு சுச்சுவேஷன் வச்சாங்களான்னு தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஒரு சீனில் சுவாசிகா பொரியல மாட்டின ஒரு எலியை தன்னோட பையன்கிட்ட காமிப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த பையன் 4 செவத்துக்குள்ளே சிக்கின ஒரு பெரிய எலி கையில் மாட்டின சின்ன எலி அப்படின்னு அந்த சுச்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்ணுவார். அதே மாதிரி படத்தோட ஆரம்பத்தில் சுவாசிகோட 2 பசங்களும் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க. இதே மாதிரியான சுச்சுவேஷனில் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சுவாசிகா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் படத்தில் நல்லா இருந்துச்சு. என்னதான் பெரியார் சுதந்திரத்துக்கு முன்னாடியே மறுமணத்தை பற்றியெல்லாம் பேசியிருந்தாலும் இன்னைக்கும் நம்ம கிராமத்தில் இந்த மறுமணத்தை மக்கள் இன்னும் ஏற்றுக்கல அப்படின்ற விஷயத்த இந்த படம் தெளிவாக கன்வே பண்ணுது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப விஷயம் சீன்ஸ் ஒரு ஃப்ளோவில் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு சீன் முடிஞ்சு இன்னொரு சீன் ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்த விஷயம் சீரியஸான சுச்சுவேஷனில் ஹியூமர் ட்ரை பண்ணுறோன்னு பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் செட் ஆகலை, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி சுவாசிகா, விஜய் ஆண்டனியை தவிர மற்ற ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தா நிறைய லாஜிக்கல் கேள்வியெல்லாம் வருது. பட் இது உண்மை கதை அப்படின்றதுனால அதை எதையும் கேட்காம கடந்து போகிறோம். மொத்தத்தில் 42 வயசான செல்விக்கு அவங்க பசங்க மறுமணம் பண்ணி வச்சாங்களா இல்லையா அப்படின்றத தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.